வழி விடுங்கப்பா, வழி விடுங்கப்பா. என்னது இவ்வளவு கூட்டம்? எம்ஜிஆர் படம் அதான். கைய வச்சிருக்காங்களா? நாங்க வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அவுட் ஹவுஸ் சாவி தரீங்களா? நாங்க போயிடுறோம். அம்மா அம்மா கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? சார் தெரியாம தான் கேக்குறேன். இந்த கணம் கணக்குது. உங்க பொண்ணு என்ன சார் முழுங்குறாங்க? கள்ள கபடி எல்லாம் வளர்ந்துட்டா. அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னது? பிறந்த உடனே அம்மா முழுங்கிட்டா, ஒரு வருஷத்துல தாத்தா முழுங்கிட்டா, 2 வயசுல பாட்டி முழுங்கிட்டா, 3 வயசுல ஐயோ, வருஷத்துக்கு ஒருத்தர் முழுங்குறாங்களே, அதான் இவ்வளவு வெயிட்டா இருக்காங்க. உங்க அப்பாவை விட்டு வச்சிருக்கீங்க. இவர் முழுங்கினா என்னடா கிடைக்கும்? எலும்பு சூப்பு தான் கிடைக்கும். ஏன் சிரிக்கிறீங்க? நான் கோவமா ஓ, இருக்கேன். இதான் கோவமா? இந்த மாசம் வாடகை எங்க? இன்னும் 2 நாள்ல கொடுத்துறேன். நீங்க கொடுக்க வேண்டாம். வேண்டாமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கவே சொல்லுங்க. என்ன நாங்க என்ன யாருங்க? எங்க 2 பேரையுமா? என் பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கட்ட பழக்கம். 2 பொம்மையை வச்சுட்டு தான் விளையாடுவா. சினிமாக்கு போனாலும் 2 சீட்ல தான் உட்காருவா. ஐயோ, நீங்க எதுல வேணா 2 வச்சுக்கோங்க. ஆனா புருஷன் மட்டும் 1 வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தை பிறந்தா யாருதுன்னு சந்தேகம் வரும். அப்ப என்ன பண்ணாம நீங்க? இந்த தை போட்டோம். அதான் இப்ப போட்டோம் சொல்றேன். ஏன் தம்பி, என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஏன் இப்படி பயப்படுற? உங்க உறவுக்காரங்க எல்லாரையும் இவன் முழுங்கிட்டா. நான் இவளுக்கு தாலி கட்டினா அடுத்த வருஷமே போட்டோ மாட்டி மாலை போட்டுற மாட்டீங்க? எஸ், சினிமா தொழிலுடைய எதிர்காலமே எங்களை நம்பித்தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்காவது எங்களை உயிரோட வாழ விடுங்க சார். தமிழ் சினிமா ஒரு வழி பண்ணாம விட மாட்டோம். லாண்டரி கடைக்காரனுக்கு 15 ரூபாய் பாக்கி. அவன் ஒவ்வொரு பட்டனா தின்னுகிட்டு இருக்கான். கேட்க முடியுதா? டேய், இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு விரதம். நேத்து ராத்திரி கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தண்ணி குடிச்சிட்டு தான் படுத்தோம். அது யாருக்கிட்ட விரதம்? நேத்து வியாழக்கிழமை சாய்பாபாக்கு விரதம். இதுல ஒன்னும் குறைச்சல்ல. தினம் ஒரு சாமிக்கு விரதம் இருந்தா சினிமால பெரிய டைரக்டர் ஆயிலான்னு ஒரு கிளி சொல்லிச்சு. கிளி ஜோசியம் பாக்குற அளவுக்கு உண்ட காசு இருக்காடா? இல்லடா, ஒரு கிளி ஜோசியக்காரன் கிளிய தனியா விட்டு டீ சாப்பிட போனா. அப்ப அந்த கிளிய மடக்கி கேட்டேன். ஒரு கிளிய விட மாட்டியே. விரதம்னு சொல்லி தண்ணியை குடிச்சு இன்னைக்கு பொழுது ஓட்டிட்டோம். நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்னடா வழி? நாளைக்கு என்னடா, இனிமே நிரந்தரமாவே சாப்பாட்டுக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். எப்படிடா? டேய், நம்ம ஃப்ரெண்ட் பூனா பிலிம் இன்ஸ்டிடியூட் கேமராமேன் அசோக் இல்ல, அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்க அண்ணா நகர்ல இருக்கானா. மதுன்னு பேரான். சினிமால நடிக்கணும்னு பயங்கர வெறியோடு இருக்கான். அவனை ஹீரோ ஆக்கிடுவான். அவ்வளவுதான். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாத்துக்கும் வழி பிறந்துரும். வாடா, இப்பவே அவனை பாக்கலாம். பேசாம படுறா. இப்ப இருட்டது, விழிஞ்சோட போ. படு. காத்தால வரைக்கும் பட்னியா இருக்க சொல்றியே, வயிறு பசிக்குதுடா. லட்சியத்தை மனசுல வச்சுக்கடா. பசி பசின்னு பறக்கலையடா. நான் கூட டைரக்டர் அவங்க வெளியில இல்ல. பேசாம தூங்கு. சார் 5 லிட்டர் பா. வேலைக்கு வச்சிருக்கான் பாரு, அவனை ஒதுக்கணும். கொஞ்சம் இட்டு மூட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். நீ சீக்கிரமே. என்ன சார் கேக்குறேன்? என்ன இதெல்லாம்? இது வந்து பாரதி ராஜா ஸ்டிக்கர் போட்டோ. படிச்சவங்களை வேலைக்கு வைக்கிறது தப்பு. போய வழியா தள்ளாத. நல்ல வேலை, கனவுல நம்ம கழுத்தை பிடிச்சி தள்ளதான் இவன் பாக்கல. கழுத்தை பிடிச்சி தள்ளாத. உன்னையும் கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டாங்களா? உனக்கு எப்படி தெரியும்? ஒரு ஊகம்தான். படு. கனவுலயும் இவ்வளவு ஒத்துமையா? மாமி, மாமா கிட்ட சொல்லுங்க, பையனை நான் பந்தோபஸ்தா பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அப்ப நான் வச்சுட்டோமா? சரி. ஒழுங்கா நடந்துகிட்டோம்னா எதையாவது மியூசிக்கானா? காலைல ஈர துணியை கட்டிக்கிட்டு ஆனாலும் வீடு முடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது? பிரேக் டான்ஸ், இட்ஸ் ரியல் பிரேக். பாத்து, உடம்பெல்லாம் உடஞ்சிட போகுது. ஒழுங்கா உட்கார்றா மூஞ்சே. நீங்க அடி சொல்றீங்க? அப்பா இப்படி தூக்கி போடுது. நம்ம குடும்ப கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? இப்படி சினிமா சினிமான்னு அலையிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? சினிமாக்கு தான் டாடி இப்ப மவுசே. டாடி, நீங்க ஒரு கோடீஸ்வரன், நீங்க ரோட்ல போங்க, தவக்கடையும் கூட வரட்டும். யாருக்கு கூட்டம் சேர்ந்து பாக்கலாம். தண்ணியில இருக்கிற தவக்கலை ரோடுக்கு வந்துச்சுன்னா போற வர வண்டியில அடிபட்டு நசுங்கி போகும்டா. ஐயோ, நான் சொல்றது பொடி நடிகை தவக்கலை. தவக்கலைங்கிறது ஒருத்தருடைய பேரா? போற போக்க பார்த்தா பல்லி, பாம்பு, தேர, தேவாங்குன்னு வச்சுப்பாங்க போல இருக்குதே. என்ன அந்த தவக்கலையை விடவா ரொம்ப கேவலம்? இல்ல டாடி, சினிமாவுக்கு அவ்வளவு மவுசு இருக்குன்னு சொல்ல வந்தேன். மவுசு?
சினிமா ஆசையை காட்டி புது விதமா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கடா. என்ன டாடி சொல்றீங்க? உங்க மாமி போன்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? நேத்து ராத்திரி அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல 2 ஆசாமிங்க வந்திருக்காங்க. ஒருத்தர் சினிமா டைரக்டர்னு சொல்லி இருக்கிறான், இன்னொருத்தர் கேமராமேன் சொல்லி இருக்கிறான். 2 பேரும் ஒரே மாதிரி நீல நிற யூனிஃபார்ம், நீல கேப், கூலிங் கிளாஸ். ஒருத்தன் கழுத்துல மட்டும் கேமரா. இப்படி 2 பேரும் உள்ள நுழைஞ்சிருக்கிறானுவோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. மொத்தத்தையும் கேளு. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களை சினிமாவில நடிக்க வைக்கிறோம்னு ஆசை காமிச்சு ஸ்டில் எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு பய கேமராவில எதையோ அழுத்தி இருக்கிறான். புஷ்னு புகை வந்திருக்கு. என்னது புகையா? புகைன்னா சிகரெட் புகை இல்ல, விஷவாயு. அதை சுவாசிச்சுட்டு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சாஞ்சிட்டாங்க. அப்புறம் உடனே வந்தவங்க எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு ஓடிட்டாங்க. அதுக்கு தாண்டா சொல்றேன், இந்த சினிமா ஆசையை விட்டுட்டு பேசாம குடும்பத்தையும் பிசினஸையும் கவனிச்சுக்கடா. மாமியா இருக்குமோ? போய் பாருங்க டாடி, நான் பிரேக் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். கிழிஞ்சது போ. பேருக்கு தாண்டா நான் கோடீஸ்வரன். ஆனா கதவை திறக்க ஒரு வேலைக்கார பையன் வரமாட்டானே. தினம் இப்படி ஏறி இறங்கி டயர்டா போகுது, ஒரு வேலை செய்ய முடியல. வரேன். வீடு என்ன பத்திக்கிட்டா இருக்குது? இந்த அமுக்கு நீங்க பஸ் வர. சொல்லமா? வணக்கம். நான் சினிமா டைரக்டர் ரவி. நான் சினிமா கேமராமேன் சார்லி. சந்தேகமே இல்ல, அதே நீல யூனிஃபார்ம், நீல கேப், கூலிங் கிளாஸ், ஒடிஞ்ச கழுத்துல ஒரு ஓட்ட கேமரா. வாங்க உள்ள உட்கார்ந்து பேசுவோம். வாங்க வாங்க. ஃபேன் போடுறா சார், எப்படி வேர்க்குது பாரு. வாங்க வந்து கண்டது அமுக்கப்படாது. நம்ம வீடு மாதிரி உட்காருங்க. என் ஃப்ரெண்ட் லெட்டர்ல கூட நீங்க இவ்வளவு அழகா இருப்பீங்கன்னு எழுதவே இல்லையே. ஆனா வயசுதான் கொஞ்சம் ஜாஸ்தி. இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேமரால அட்ஜஸ்ட் பண்றேன். எதை அட்ஜஸ்ட் பண்றேங்கிற? வயசு. அவன் கேமரால 30 வயசு குறைச்சிருவான், நான் டைரக்ஷன்ல 30 வயசு குறைச்சிருவேன். ஆக மொத்தம் வாயில விரல கொடுத்து தொட்டில படுக்க வச்சிடுறேங்கிற. ஐயோ குழந்தைத்தனமா பேசுறீங்களே. எங்க ஹீரோ கூட குழந்தை மனசு கொண்டு வந்தா, ஆனா ஒரு ஆங்கிள் பாக்கும்போது லூசு மாதிரி இருப்பான். எப்படி இருக்கா பாரு சார்லி, அப்படியே ஒரு போட்டோ எடு. என்ன சார் இது பேர் மாதிரி? கொஞ்சம் சிரிங்க சார். அதுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். மேல அமுக்குவ, நடுவுல போக. இதுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே இல்ல. நிச்சயமா நடுவ விட மாட்டேன். கேமரா நான் பின் வைக்க மாட்டேன். நான் முன்னால எட்டு ஓடிக்க விட மாட்டேன். அவரே இப்போ பண்றேன். வேலூர் மிலிட்டரி ஹோட்டல் சாப்பாடு 3 வேளை என்ன, 6 வேளை கூட சாப்பிடலாம். 6 வேளை என்ன, ஒரு வாய் கூட சாப்பிட முடியாதபடி அவன் வாய் இப்படி பண்ணிட்டீங்களே. என் கைய பாருங்க, 10 டிகிரி கூட மேல போக முடியாது. என்ன பண்றா? கத்துறான் வலி. என்ன சார் நீங்க எங்க அப்பா கிட்ட விவரத்தை சொல்லி என் ஃப்ரெண்ட் போட்ட லெட்டர் காமிக்க வேண்டியதானே? லெட்டர் எங்க காட்ட விட்டீங்கன்னு சொல்றான். அதுக்குள்ளதான் நீங்க பறந்து வந்து வயசிட்டீங்களே. சாரி சார். சார் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒரு வாரத்துல சரியா போயிடும். உங்களுக்கு எல்லா வசதியும் நான் பண்ணி தரேன் சார். அரை பாட்டில் சாராயம் கிடைக்குமான்னு கேட்கலாம். விஸ்கியா, மெக்டவுல், எது வேணாலும் நான் வாங்கி தரேன் சார். உங்க படத்துக்கு யார் சார் ஹீரோ? என் படத்துலயா ரஜினிகாந்த், கமலஹாசன், மோகன். சார் அவங்க யாரும் கிடையாது, நீங்க தான்.